வெல்கம் பேக் டு சாண்ட்ரா vlog. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட சண்டே மார்னிங் வேலை தான் பார்க்க போகிறோம். சண்டே என்னெல்லாம் நடந்துச்சு அதுவும் மார்னிங் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் நிறைய மரம் ரெண்டு சைடும் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த சைடு உள்ள மரம் எல்லாமே நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. பாதி பப்பாளி, ஒரு மல்பெரி இருக்குது, கொஞ்சம் கருவேப்பிலை அந்த மாதிரி இருக்குது. இந்த சைடும் கொஞ்சம் மரம் வச்சிருந்தோம். அந்த சைடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எல்லோ மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கொண்டை கொண்டு கருகுன மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இவ்வளோ பெருசாக வளர்த்தோம், நம்ம வெட்டணுமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் இதுக்கப்புறமும் விட்டால் நம்மளுக்கு நஷ்டம்தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த மரத்தை காலையிலே வெட்டிட்டு இருந்தோம். வெட்டி போட்ட உடனே சின்ன பிள்ளைங்களுக்கு அம்மா ஏன் வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இருந்தாலும் அதை கட் பண்ணியாச்சு. அது இனிமேல் அது அதோட லைஃப் இல்லை, முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு தான் அதை கட் பண்ணோம். ஆனால் இவ்வளோ நாள் தண்ணி ஊற்றி அதை வளர்த்து எடுத்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிருச்சு. ஏன்னா அது ஒரு காய் கூட பிடிக்கலை. அதனால நாங்கள் அதை என்ன பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னா கட் பண்ணி அதை எடுத்து தூர போட வேண்டியதாயிடுச்சு. அந்த தென்னை மரம் மூட்டுக்குள்ளே இருந்ததால் அந்த தென்னை மரத்தையும் அந்த பப்பாளி வளர விடாமல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த மரத்தை இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் கட் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே, அடுத்து கட் பண்ணியாச்சு. பார்க்கவே கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, வேறு ஏதாவது மரம் வச்சுக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த பப்பாளி இருந்த இடத்துல வைக்க வேண்டாம். ஏன்னா அதில் ஒரு தென்னை மரம் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்களா, அதோட தழு கூட கருகி போயிருச்சு. ஒரு மரத்தை கட் பண்ணியாச்சு, அதுக்கு பதிலாக கொஞ்சம் செடியாவது புதுசாக நட்டு விடலாம் அப்படின்ட்டு தான் இந்த நித்திய கல்யாணின்னு சொல்கிற இந்த கலர் கலர் பூவெல்லாம் பிரிச்சுட்டு வந்தாங்க. அதை இந்த குட்டி தொட்டியில் வச்சு நம்ம வீட்டு முன்னாடி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் என்னோடய ஹஸ்பண்ட் அதை கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இந்த செடியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் டெய்லியும் தண்ணி மட்டும் அதுக்கு பாய்ச்சி விடுவேன். யாரெல்லாம் இந்த மாதிரி உங்களோட வீட்டில் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணுறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்காங்க. என்னை விட என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த கிச்சன் ஒர்க்கு, ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த செடி வைக்கிறது, மரம் வைக்கிறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டாச்சு. அதனால தான் அவங்க சரி நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூந்தொட்டியில் அழகாக அந்த பூவையும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா மார்னிங் நாங்கள் சர்ச்சுக்கு தான் கிளம்பியிருந்தோம். போயிட்டு வந்ததும் தண்ணி இருந்து சரி நல்லதாக போச்சு அப்படின்ட்டு தான் தண்ணியெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியும் செடிக்கு பாய்ச்சி விட்டுருந்தோம். எங்கள் வீட்டில் ஒரு 6 நாளுக்கு ஒருக்கா தான் அந்த வீட் லைனில் தண்ணி வர்றதால நல்ல வேளை நாங்கள் வெளியே போயிருக்கும்போது வராமல் வீட்டுக்கு வந்ததும் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வெளியே வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா காலையிலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் இட்லி, அப்புறமா சாம்பார், வடை இவ்வளோ தான் வச்சுருந்தோம். இட்லியும் சாம்பாரும் மட்டும்தான் அந்த ஹோட்டலில் உள்ளது. வடை என் ஹஸ்பண்டோட அப்பா ஒரு குட்டி டீ கடை வச்சுருக்காங்கன்னு சொல்லியில் அங்கே போய் வாங்கிட்டு வந்தாங்களாம். இந்த மாதிரி உளுந்த வடை சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த சாம்பாரில் நல்லா முக்கி வச்சு சாப்பிடும்போது அந்த ரச வடை டேஸ்ட்டு வந்துடும். நான் அப்படி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டில் இருந்தோம் அப்படின்னாலே 2 பேருமே எல்லா வேலையுமே ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம். சில பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாங்க, அப்புறம் வீட்டில் இருப்பாங்க, மொபைல் பார்ப்பாங்க, செல்லு பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நான் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இவ்வளோ நாள் ஆகுது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய சொல்லி கேட்டேன் அப்படின்னா பண்ணுவாங்க, கேட்காமலும் பண்ணுவாங்க. இந்த துணி எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட்டு ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. நான் காய போடுவேன். அதனால் எனக்குமே ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே நானே பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி எனக்கு தோணாது. ஏன்னா நான் ஒரு வேலை பார்த்தேன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு வேலை பார்ப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தாங்களாம். ஒரு வேலை கூட வீட்டில் செய்ய மாட்டாங்களாம். அவங்க சாப்பிட்டுட்டு வைக்கிற தட்டை கூட அவங்க அம்மா தான் எடுத்து வைப்பாங்களாம். ஆனால் இப்போ அப்படியே மாறிடுச்சு. நான் எந்த அளவுக்கு வேலை பார்க்குறேனோ அந்த அளவுக்கு என்னோடய ஹஸ்பண்டும் வீட்டில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. லவ் மேரேஜுங்கிறதால அப்படி
அப்படியா இல்லைன்னா அவங்களோட கேரக்டரே எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சான்னு தெரியல. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லைன்னா ஹெல்ப் பண்ணாமல் நீங்கள் மட்டுமே வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.